ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவா. ஸோ நம்ம போடுற வீடியோஸ்க்கு நிறைய பேர் கமெண்ட் போடுறது என்ன அப்படின்னா, அவங்கவுங்க தொகுதி பேரை சொல்லி ஆலங்குடியில் யார் நிற்கிறான்னு தெரியல, எந்த தொகுதியில் யார் நிற்கிறேன்னு தெரியல, திருப்பூரில் இவர் நிற்கிறாரு ஆனால் என் வீட்டுக்கு இது வரைக்கும் வரவே இல்லை இப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. ஸோ வேட்பாளர்களுக்கு நான் சொல்கிற விஷயத்த நிறைய டைம் சொல்லிட்டேன். உங்கள் மூஞ்ச உங்கள் தொகுதியில் இருக்க எல்லா கிராமத்தில் போய் முதல்ல காட்டுங்க. இதுதான் நீங்கள் பண்ணுற முதல் வேலையே, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம டிவிகேக்கு இந்த வருஷ தேர்தலில் கேரண்டியா எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு விழுகும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனோட வந்திருக்கேன். அது என்னன்னு நீங்களே பாருங்க. இந்த லிஸ்ட் தான் 2026 ஓட்டு போட போற ஓட்டர்ஸோட எண்ணிக்கை, ஓகேவா? டோட்டலா பாத்தீங்கன்னா 6,23,47,000 ஓட்டு இருக்கு. இதுல ஆண்களுக்கான ஓட்டு 3,14,00,000, பெண்களுக்கான ஓட்டு 3,09,00,000 ஒரு அமைப்பு சர்வே ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. நம்ம பயங்கரமா நம்பிக்கிட்டு இருக்க 100% ட்ரூவான ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட எண்ணிக்கை 21 லட்சம். நான் முன்னாடியே சொன்ன கால்குலேஷன் படி 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் ஓட்டு போட போறவங்களோட எண்ணிக்கை 87 லட்சம். 2021 72.8% ஓட்டு தான் ரிஜிஸ்ட்ரி ஆயிருக்கு, போட்டிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டிவிகே வந்ததுக்கு அப்புறம் இந்த 2026 72.8% மேல எவ்வளோ ஓட்டு விழுந்தாலும் அத்தனை பெர்சன்டேஜ் அது டிவிகேக்கு தான், விஜய்க்கு தான். பாத்தீங்களா? சிம்பிளான ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு சொல்லவா? நோட்டாக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு விழுந்துச்சோ அது விஜய்க்கு விழுகும், டிவிகேக்கு. இது வரைக்கும் யாரு ஓட்டே போடலையோ அவங்க விஜய்க்கு போடுவாங்க, டிவிகேக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல 99% டிவிகேக்கு, விஜய்க்கு தான் போடுவாங்க. ஃபாரின்ல இருந்து எத்தனை பேர் வர்றாங்க ஓட்டு போடுறதுக்காக, பல ஆயிரத்தை செலவு பண்ணி டிக்கெட் போட்டு, அது யாருக்கு விழுகும்? டிவிகே, விஜய்க்காக. நல்லா யோசிச்சு பாருங்க. 100% நம்ம ஜெயிக்க போறது உறுதி, அதுல எந்த மாற்றமே கிடையாது. அதுக்காக நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வாக்காளரும், ஒவ்வொரு ரசிகரும், ஒவ்வொரு தொண்டரும் பொறுப்போட இதை ஒரு கடமையா நினைக்கணும். நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்க ஒரு 2 பேரை, நம்ம வீட்டுல இருக்க ஒரு 2 பேரை டிவிக்கே விசிலுக்கு ஓட்டு போட வச்சாலே போதும். நான் திரும்பவும் சொல்றேன், 1 கோடி ரசிகர்களுக்கு மேல இருக்கும். அந்த 1 கோடி ரசிகரும் ஓட்டு போடுவாங்க. வீட்டுல இருக்க 2 பேரையும் போட வைக்கும் போது 3 கோடி ஓட்டு நமக்கு வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திரும்ப திரும்ப சொல்றதுன்னா அதுதான். எங்களுக்கு வேட்பாளர் தெரியல, வேட்பாளர் வரல, வேட்பாளர் ஒன்றும் செய்யல, அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அதெல்லாம் வேணாம். ஓட்டு யாருக்கு? ஓட்டு விஜய்க்காக. இதை மறந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு வீடியோல சூப்பரான ஒரு விஷயத்தோட வர்றேன். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.